ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நிறைய பூத்து குலுங்கக்கூடிய மல்லிகைப்பூக்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கிற செடியில் இது அதிகமான ஈல்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு பூ வந்திருக்கு அப்படின்னே சொல்ல வரலாம். ஒரு சில சீசன்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுக்கள் வராது. ஒரு காம்பில் 3 மொட்டுக்கள் இல்லைனா 5 மொட்டுக்கள் தான் வரும். ஒரு சில பேட்சில் பார்த்திங்கன்னா 9 மொட்டுக்கள் வரும், இல்லது 6 மொட்டுக்கள் வரும். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு 9 மொட்டுக்கள் தீவிரம் ஒவ்வொரு காம்புலேயும் சுற்றுலையும் நமக்கு நிறைய மொட்டுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்திருக்கு, நம்மளுக்கு போதுமான நல்ல ஒரு ஈல்டு தான். அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்திருக்கு. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 8 மணி 8 மணிக்கு இந்த பூவினுடைய சைஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, அதாவது எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பூக்களை கண்டிப்பாக செடியில் வர வைக்க முடியும். அதே போல் மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, நிறைய பேர் இந்த பூ கருகிறத பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பூ கருகிறதுக்கு அதாவது கருகிறது அப்படின்னா நம்ம சரியான நேரத்தில் நம்ம அதுக்கு நம்ம மருந்து தெளிக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம அந்த ஸ்டேஜை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஈல்டும் வராது, பூக்களும் சரியான படிக்கு வராது. உங்களுக்கு பூவெல்லாம் பார்க்கும்போது கருப்பு கருப்பாகவும் நிறைய வேஸ்டேஜ் பூ நிறைய போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் மருந்துகளை தெளிக்கும்போது சரியான நேரத்தில் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முடிந்த அளவுக்கு நோய்கள் வராதுக்கு, அதாவது அந்த நோய் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் மருந்துகளை தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூ சுருங்கியிருக்கு, நான் டெலிகேட் அடித்தேன், அது சரியே ஆகலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது பூ சுருங்கின அப்புறம் நீங்கள் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பூ கண்டிப்பாக வர வைக்க முடியாது. அந்த பேட்ச் கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதே போல் ஏதோ ஒரு சில பூக்கள் தான் நம்மளுக்கு சரியாக வரும். மற்ற பூக்கள் எல்லாமே சுருங்கி மேலேயே வராது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதனால் பூ சுருக்கமாகுதுன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த துளிர்கள் எடுக்குது இல்லைங்களா, அந்த எடுக்கிற துளிரப்பவே உங்களுக்கு அந்த தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை. இந்த பூ சுருங்குமா, இந்த சுருங்குச்சுன்னா நம்மளுக்கு பூ வருமா வராதான்னு உங்களுக்கு அந்த இலை துளிர் இலை வரும் பொழுதே உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். அப்போவே நீங்கள் மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாமே எனது வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த பூ பெருசாகவே வரல அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் நம்ம சரியான நேரத்தில் நம்ம மருந்துகளை தெளிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆகும். நம்ம அதுக்கு இன்னும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பேட்சில் நீங்கள் வருமுன் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நோய்களை முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே பார்த்து சரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தினதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் செடிகளை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு செடிகளும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகளில் ஒரே பூ கூட ஃபெயிலியர் ஆகாமல் வர வைக்கலாம். அதே போல் இந்த புழுக்களை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கோங்க. செடியில் மெயினாக மொட்டுக்களை கடிக்கக்கூடிய புழுக்கள் வந்துச்சு அப்படின்னாலையும் அவங்களுக்கு ஈல்டு ரொம்ப ரொம்ப குறையும். அதனால் இந்த புழுக்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மொட்டு புழுவெலாம் வந்துச்சு அப்படின்னா எல்லா மொட்டுகளுமே நிறைய லாஸ் பண்ணும். அதனால் மொட்டு புழுகள் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பூ வர ஸ்டேஜுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டு அல்ஃபாமெத்ரின் ஃபார்வேர்டை நீங்கள் எந்த மருந்து கூடயும் சேர்த்திக்கோங்க. அதை நீங்கள் சேர்த்தினீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மொட்டுக்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வரும். அதே போல் இந்த மொட்டுக்கள் வர சமயங்களில் வளர்ச்சி பவுடர்களை கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வளர்ச்சி பவுடரும் மெயினாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மொட்டுக்கள்லாம் நல்ல ஒரு சைஸ், உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய மொட்டுக்களாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக பெரிய பெரிய மொட்டுக்களாக தான் வரும் அப்படின்னே சொல்ல வரோம். அதனால் நம்ம நல்லா பார்த்தணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதே போல் அடி உரங்களும் நம்ம பயன்படுத்தணும். அடி உரங்கள் நீங்கள் பயன்படுத்தினாலே
நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம தர முடியும். அதேபோல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இயற்கை உரங்கள் மூலமாக நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இயற்கை உரங்கள் மூலமாகவும் நல்லபடியாக பூக்கள் வரும். ஆனால் நான் இதுவரைக்கும் ஒரு 2 டைம் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் இல்லைன்னுலாம் சொல்ல. முடிந்த அளவுக்கு யாருக்கு என்ன பிடிக்குதோ அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த செடியினுடைய ரகசியத்தை பற்றி உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால் முடிந்த அளவுக்கு செடிகள் எந்த மாதிரி பண்ணால் நல்ல ஒரு பூக்கள் பூக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வருவேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.